வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் அபிமான ரூபி பேசுகிறேன். இப்போ நம்ம கூட இணைந்திருக்கிறது யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ப்ரொஃபஸர் பால்ராஜ் அப்படின்றவர் நம்ம கூட இருக்கிறார். இவர் நம்ம கூட இந்த நேர்காணலில் எதுக்காக இருக்காருன்றது நீங்கள் எல்லாரும் கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். அதாவது என்னென்னா, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரியான டூரிசம் அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். இந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் டூரிசம் நம்ம மைண்டுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்ட்ரைக் ஆகிறது ஒரே ஒரு விஷயம் தாங்க. டூரிசமாக வெளியே போகிறோம், ஊர் சுற்றுறோம், பக்காவாக என்ஜாய் பண்ணுறோம், அதுதான். இதை தவிர்த்து வேறு எதுவும் நமக்கு தெரியாது. அண்ட் மோரோவர் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா எல்லாரும் பொதுவாகவே பேசுகிற ஒரு விஷயம் கேட்ரிங் இந்த மாதிரி மட்டும்தான். இதை தாண்டி எவ்வளவோ விஷயம் இருக்குது. இந்த ஒரு ஃபீல்ட்ஸ்லாம் எந்த மாதிரியான ஒரு பயங்கர ஸ்கோப் இருக்குன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் நிறையாவே இருக்குது. இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்சு அது எல்லாமே நிறையா இருக்குங்க. இதுக்குள்ளே போக 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 சர்ப்ரைசிங்கான நிறைய ஸ்கோப்பு என்னென்னன்றதை இப்போ பார்த்துடலாம். நம்ம கூட இருக்கிறாரு நம்ம அபிமான கெஸ்ட் who is none other than the one and only Professor Mr. Balraj. Sir, we welcome you, sir. தேங்க்யூ. வணக்கம் ப்ரொஃபஸர் பால்ராஜ். சொல்லுங்கள், இப்போது நீங்கள் இந்த துறை ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் எடுத்ததற்கு கண்டிப்பான ஒரு காரணம் இருக்கும். எவ்வளவோ துறைகள் இருக்குது, அதில் எவ்வளவோ சாதிக்கிறாங்க. இந்த பர்டிகுலர் ஒரு டிபார்ட்மெண்ட் ஒரு ஃபீல்டை எடுக்கணும் அப்படின்னா அதில் ஒரு நோக்கம் இல்லாமல் எடுத்திருக்க மாட்டீங்க. ஸோ அதில் என்னென்ன ஸ்கோப் இருக்குது, எது உங்களுக்கு தூண்டுதலாக அமைந்தது, இது எல்லாரும் எங்கள் நேயர்களுக்காக சொன்னீங்கன்னா இந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் பற்றி ஒரு வாஸ்ட் நாலேஜ் எல்லாருக்கும் கிடைக்கும். ஓகே மேம், தேங்க்யூ மேம். Actually, a very nice question. Ma'am, actually, myself, Balraj, which you told. நான் இப்போ சென்னையில் இருக்கேன். சென்னையில் ஃபேமிலியில் சென்னையில் தான் இருக்காங்க. ஆக்சுவலி அரவுண்ட் வென் ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் மை டுவெல்த்து முடிஞ்சதுக்கப்புறம் ஆக்சுவலி எங்கள் வீட்டில் ரொம்ப கம்பல் பண்ணாங்க. நீங்கள் இந்த இன்ஜினியரிங் எடுங்க. ஆக்சுவலி ஃபஸ்ட் குரூப் தான் நான் எடுத்திருந்தேன். ஸோ எங்கள் ஃபேமிலியில் நிறைய பேர் இன்ஜினியர்ஸ் இருந்தாங்க. ஸோ என்னையுமே இன்ஜினியர் படிக்க தான் ரொம்ப கம்பல் பண்ணாங்க வீட்டில். ஆனால் எனக்கு இன்ஜினியர் படிக்கிற சுத்தமாக விருப்பம் இல்லை. ஸோ ஐ ஹவ் பீன் லுக்கிங் ஃபார் சம்திங் எல்ஸ். அப்படி இருக்கும்போது தான் someone has actually I came through that about the hospitality industry. ஸோ அந்த டைமில் இட் இஸ் நாட் திஸ் மச் பிக். இப்போ ரொம்ப வாஸ்ட் அண்ட் பிக்காக இருக்குது அந்த இண்டஸ்ட்ரி. அந்த that time it was not that much big. அப்போ எனக்கு தெரியாது ஆக்சுவலி ஹாஸ்பிட்டாலிட்டி என்னன்னு. அப்போ நான் எக்ஸ்போஷர் இல்லாமல் இருந்துச்சு. எனக்கு மட்டும் இல்லை, யாருக்குமே அந்த டைமில் ஹாஸ்பிட்டாலிட்டி என்னன்னு தெரியாது நிறையா பேருக்கு. தென் ஆக்சுவலி நிறையா பேர்த்திட்ட நான் கேட்கும்போது ஐ அண்டர்ஸ்டுட் தட் ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரி இஸ் நாட் அ ஸ்மால் இண்டஸ்ட்ரி. தென் ஸ்லோலி ஐ லேர்ன்ட் அபவுட் தட். தேர் ஆர் சோ மெனி திங்ஸ். ஆக்சுவலி எல்லாரும் வீட்டில் ஹாஸ்பிட்டாலிட்டி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஜாயின் பண்ணுறேன்னு சொல்லும்போது வீட்டில் தான் என்ன சொன்னாங்கன்னா ஹோட்டல் மேனேஜ் படிச்சு என்ன பண்ண போகிறேன், ஹோட்டலில் போய் வேலை பார்க்க போகிறேன், அது தேவையில்லை, நம்ம ஃபேமிலிக்கு அது தேவையில்லை, அந்த மாதிரி சொன்னாங்க ஆக்சுவலாக. ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் என்கிட்ட சொன்னாங்க, நெகட்டிவாக சொன்னாங்க நிறைய பேர். ஸோ தென் பட் ஐ ஃபெல்ட் தட் ஹாஸ்பிட்டாலிட்டி இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர் இண்டஸ்ட்ரி. ஸோ ஐ ஸ்லோலி ஒர்க்ட் ஆன் இட். தென் ஐ அண்டர்ஸ்டுட் தட் ஓகே, அதில் 1 year கோர்ஸ் இருக்குது, 2 year கோர்ஸ் இருக்குது, டிகிரி இருக்குது. ஸோ நான் அப்பாட்ட சொன்னேன், ஸோ சாரி டேடி, ஐ வாண்ட் டு ஸ்டடி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஒன்லி. ஸோ நான் என்ன பண்ணேன்னா நான் நிறையா காலேஜஸ் சூஸ் பண்ணேன். அதில் ஒரு காலேஜ் மேங்களூர், அப்போ மங்களாபுரம்னு சொல்லுவோம், இப்போ மேங்களூர் நான் போய் ஜாயின் பண்ணேன். மேங்களூரில் மங்களூர் யூனிவர்சிட்டி நான் படித்தேன். ஆக்சுவலாக 3 year டிகிரி தான். இட்ஸ் கால்ட் அஸ் BHM, பேச்சுலர் இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். ஸோ that's how I started. ஸோ அதுக்கப்புறம் தான் புரிஞ்சிச்சு. ஆஃப்டர் கோயிங் இன் டு தட் காலேஜ் ஐ அண்டர்ஸ்டுட் that it's not a small thing. first of all, எல்லாரும் இப்போவுமே நிறைய பேருக்கு அது புரிதல் இல்லை. இப்போவுமே எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்ல ஒன்லி கிச்சனில் வேலை, குக்கு, சமைக்கிறது, ஷெஃப்னு கூட சிலவங்க சொல்ல மாட்டேன், குக்கு அப்படி சொல்லுவோம். ஸோ இட்ஸ் நாட் ஒன்லி தட், something beyond that. ஓகே, ஸோ அப்போ சம்திங் பியாண்ட் தட்னு சொல்லும்போது அந்த பியாண்ட் தட்டுக்கு ஏற்றாப்புல ஒரு வெயிட்டேஜ் இருக்கணும் சார். ஸோ அந்த வெயிட்டேஜ் பற்றி கொஞ்சம் சொன்னீங்கன்னா, ஸோ இந்த ஷெஃப்ன்ற பரிமாணத்தையும் தாண்டி இதுக்குன்னு இருக்கிற சில பரிமாணங்கள் பற்றி நீங்கள் உங்கள் வாயால் சொன்னீங்கன்னா இட் வில் பி ஃபைன். எஸ் வெரி நைஸ் கொஸ்டின் மேம். ஆக்சுவலி நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், ஹோட்டல் எல்லாருக்குமே தெரியும். ஹோட்டலில் நாட் ஜஸ்ட் ஷெஃப் who is working inside the hotel. There are 4 main departments. Okay, so like front office we have housekeeping, service and kitchen. So all these department has their own what you call as executives and managers. So to become a manager, definitely you should have a what you call as BHM degree or any degree in hotel management. Okay, and apart from this idikella mela da GM. So each and every student who is studying BSc hotel management can become a GM. Only thing is he has to study well, he has to be focused, you should have some passion.
okay, then definitely he can easily become a GM. ஓகே சார். Okay. ஸோ இப்போ டாக்கிங் அபவுட் தி ஃபீல்ட் தட் இஸ் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். ஸோ வென் வி டாக் திஸ் ஆஸ் அ ஸ்டடீஸ்ன்னு எடுத்துக்கும் போது லைக் இந்த ஸ்டடீஸ்னால நமக்கு கண்டிப்பாக ஹைரார்கி பேஸ்டான பொசிஷன்ஸ் இருக்கும். ஸோ எந்த ஒரு ஃபீல்டுலையும் இருக்கிற ஒரு நேச்சுரல் திங். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ஹைரார்கி அப்படின்னா என்ன மாதிரி ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும், லைக் ஃப்ரம் லோயர் டு தி அப்பர்? எஸ் மேம். ஹோட்டல் மேன் டிகிரியில் என்ன ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னு சொன்னோம்னா, when they are studying itself they go for training. ஓகே. ஸோ when the ஃபர்ஸ்ட் பசங்களுக்கு தெரியாது, ஆக்சுவலி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியாது எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு that particular student will suit. எனக்கு எந்த டிபார்ட்மெண்ட் சூட் ஆகும்னு அவனுக்கே தெரியாது ஆக்சுவலாக. So after joining this department, after joining the hotel management, slowly you will go to what you call as training. It's called as industrial exposure training for 3 months. When he is going for training, then he comes to know all the departments. Slowly he comes to know all this. So அந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்க்கு தெரியும் எந்த டிபார்ட்மெண்ட்டில் நான் வந்து ஈஸியாக சூஸ் பண்ண முடியும். That is called as industrial exposure training. Okay. That happens between what you call as the degree So courses. that they can choose. Yes ma'am. At the end of the third year, என்ன ஆகும்னா வந்து there is a particular this one called management training ma'am. So management training is actually for something like a 2 years induction. Okay, so ஆனால் மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் கிடைக்கும்னா அந்த ஸ்டூடெண்ட் ஹாஸ் பி தட் மச் ஃபோக்கஸ்ட், ஈஸியாக கிடச்சிடாது. ஸோ அதுக்கு முன்னாடி நிறையா வாட் கொள்ள இன்டர்வியூஸ் எல்லாம் முடிஞ்சு தான் அவங்கள வந்து மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் எடுத்துக்குவாங்க. மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் எடுத்தோன்னா they again they have to work for 2 years as a trainee தான், but they will get enough stipend for that. Okay, so what happens actually, அவங்க வந்து இந்த 2 yearல வந்து 1 year, more than 1 year they will go and work in all the departments, all the sections in a hotel, including the security. Okay. ஏன் சொல்கிறேன்னா வந்து இவன் செக்யூரிட்டிலையும் நம்ம அவங்களுக்கு தெரியும் செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட் என்ன நடக்குது, எப்படி வந்து இப்போ எப்படி ஸ்டாஃப்ஸ் உள்ள வராங்க, ஸ்டாஃப்ஸ் எப்படி வெளில போகிறாங்க, அந்த மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி செக்ஷன்ஸ் A to Z they have to know. அதான் ஒரு மேனேஜருக்கு தெரியணும் எல்லாமே. So they will work in all the departments, all the sections at least for 2 months. So slowly, that happens that for 1 year. Okay. After 1 year, he must have chosen one particular department. And the department 6 months again they will give a training. Another training. Okay. For example, if he is working in an F&B service department, they will give an outlet for him. For example, maybe a coffee shop, maybe a restaurant. They will give, and they will ask him to work as an assistant manager, and they will give the outlet to him, and he has to do what everything like SWOT analysis also he has to do it. He has to know what is the strength, what is the weakness, everything he has to work it on it. So how to increase the sales and all, he has to work it. Then after 6 months he has to submit what he calls one project. It is also like on field work. Yes, on field work. He has to do it, and he has to what you call as submit one project also. Then after 6 months only he will appoint as a what you call as a manager. So mostly that's what I'm telling. He will get what you call as after the management in itself, he can join as an what you call as assistant manager for outlet. So that is somewhat like a very prestigious one. But again, I'm telling you, it's not easy. It's not easy. He has to work it on it. ஆனால் வந்து நிறைய பேர் வந்து மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் வந்து if you have enough what you call as subject knowledge, if you have enough attitude. Okay, sir. ஸோ நீங்கள் இப்போ இந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இப்போ பேசிக் ஐடியா இப்போ என்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ஐ பிலாங் டு த ஸ்ட்ரீம் ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர். இப்போ என்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு நாலேஜ் வந்து இப்போ ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் என்ன படிப்பாங்கன்ற ஒரு நாலேஜ் என்ன அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா நான் சொல்லுவேன் லைக் சம்திங் ரிலேட்டட் டு குக்கரி அப்படின்னு சொல்லுவேன். டிஃப்ரெண்ட் டிஷ்ஷஸ் படிப்பாங்க, இந்தியன் ஃபுட், இட்டாலியன் ஃபுட் இந்த மாதிரிலாம் படிப்பாங்கன்னு நான் சொல்லுவேன். எங்களுக்குரிய நாலேஜ் அவ்வளோதான். ஸோ அதை தாண்டி வேறு எதுவும் பேப்பர்ஸ் இருக்கா? ஆர் தேர் பேப்பர்ஸ்? ஆக்சுவலி மேம் எல்லாருமே அப்படி தான் நினைக்கிறாங்க. ஐ கான்ட் பிளேம் யூ ஆல்சோ. Because every people actually thinks that hotel management only cooking, chef, kitchen, only that thing they used to think. Not just ma'am that one. Okay. Ma'am, actually there are so many subjects in hotel management. For example, I can tell you that there is a subject called engineering also. Engineering comes under hotel management. Okay. Because the basic engineering a GM should know. Because what I can tell is what we are teaching in a hotel management, we are trying to make the student as a GM. Okay. And the student வந்து நாங்க GM place பண்ணதுக்காக நாங்க பார்ப்போம். So GM should know everything. Okay. So the basic engineering knowledge he should have.
You should have. You should have basic engineering knowledge. So understand, so same like that, not just engineering, ma'am. Engineering is just one subject. Like engineering, there's something called accountancy also. So how do you relate this engineering in your hotel Yeah, management that's a studies? very good question. Actually, no, when I'm telling engineering, because you know that in a hotel, you know that there's a big plans Oh, yes. plans of what you call as RO waters, and apart from that, they'll be having freezers, fridges, lots of electrical equipments. All these things, a GM should know how it works. The minimum knowledge you should have. அப்பதான் வந்து அவர் கீழே இருக்கவங்க சொல்ல முடியும், கரெக்டாக மேனேஜ் மேனேஜ் பண்ண முடியும். அவங்க வந்து இப்போ ஏதாவது சொன்னாலும் அவங்க கரெக்டாக சொல்கிறாங்களான்னு மேனேஜ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் ஐ டோன்ட் நோ எனிதிங் அபவுட் எலக்ட்ரிக்கல், if someone is coming and telling, I'll think that அவங்க சொல்றது கரெக்ட் நம்ம you'll நினைப்போம். get cheated easily. Yes, definitely. So you should have the knowledge of what you call as even in engineering also. Same like even in accountancy also. Accountancy. So what is the accountancy's role here? Ma'am, you know, every firm or every organization runs on actually accountancy only. Yes. So even in hotel also same thing. Even every hotel they'll be having a separate accounts department. But the GM should know what is accountancy, how it works, what comes in, what goes out, all types of ledgers. Okay, so that also is very much important, ma'am. So these are the subjects actually mostly people don't know. People think that they are in hotel management, they only what you call as only cooking and what you call as cooking and serving. It's not like that. All these things are it's there. Okay, sir. So you have so far that you have mentioned certain papers which are civil engineering and then economics, Yes. accountancy. Yes. So are there Even any other business paper? laws also, business laws. Business laws. Yes, there are, so you know that each and every organization they will be having separate law for that. So even same like that, even hotel also they have a separate law paper. Okay. So do you know that like something like So that? how do you relate that? Yeah, in because your, that's what I'm telling. field? Yeah, again there is a separate law called as hotel law. Okay. So what happens inside a hotel? What are the rules and regulations? What are the things we have to? What are the rules we have to abide with? That what you call as the government. The government has made so many rules and regulations. If you don't know the rules and regulations, then how we can run the show? Yes, We can't of run the show course. if you don't know the exact what you call rules and regulations. Because sometimes we can't tell that sorry, I don't know the rules. We can't tell like that. Yes, yes. That is also an offense actually. So we should know each. If you are a GM, definitely you should know rules and each and every rules inside what's happening inside a hotel. Okay, sir. Could you please list out the papers, sir? Because whatever the papers that you mentioned so far, it sounds very surprising to us. And as I told you before, எங்களை பொறுத்த வரைக்கும் லைக் ஒரு அவுட்சைடராக பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் இட்டாலியன் டிஷ்ஷஸ் படிப்பாங்க, இல்லை வேறு ஏதாவது நார்த் இந்தியன் டிஷ்ஷஸோ இல்லை வேறு ஏதாவது லைக் கான்டினென்டல் டிஷ்ஷஸ் எல்லாமே படிப்பாங்க. இதுதான் எங்களுக்கு தெரிஞ்சது. இப்போ நீங்கள் சொல்லும்போது லைக் பார்த்தீங்கன்னா இட் சவுண்ட்ஸ் வெரி நியூ டு அஸ். ஏன்னா நீங்கள் எக்கனாமிக்ஸ் படிப்போன்றீங்க, அக்கௌண்டன்சி அண்ட் பிஸ்னஸ் லா, அதே மாதிரி சிவில் இன்ஜினியரிங். ஸோ நாங்கள் நினைக்காத எத்தனையோ விஷயம் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் இருக்குது. ஸோ இதே மாதிரி சர்ப்ரைசிங்கான பேப்பர்ஸ் வேறு என்னென்ன சார் இருக்குது? மேம், இது மாதிரி இன்னொரு வெரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பேப்பர் வந்து எதில் இருக்கு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இருக்குன்னா வந்து மேனேஜரியல் சப்ஜெக்ட்ஸ். மேம், மேனேஜரியல் subjects. For example, I can tell there's something called principles of management. Principles of management actually every human being should know. Of course. And so that's what they used to tell us a principle for the management. Okay, so principles of management is one of very important subject in hotel management, because that shows that that shows the ethics, work ethics also. Okay. So apart from principles of management, we have what we call as organizational behavior. We used to call as OB, and also we have HRM, human resource management, and also we have so many other subjects also related to what we call as management, ma'am. ஸோ இட்ஸ் லைக் அ கம்ப்ளீட் பேக். லைக் எப்படின்னா எப்படி மேனேஜ் பண்ணணுன்றதுலேருந்து, எப்படி பிஹேவ் பண்ணணுன்றதுலேருந்து, எப்படி வந்து வி ஷுட் ட்ரீட் அப்படின்றதுலேருந்து, ஸோ அந்த ஹாஸ்பிட்டாலிட்டி, ஸோ எவ்ரி திங் எல்லாத்துக்கும் ஒரு கம்ப்ளீட் பேக்கான. தட் இஸ் வை ஆக்சுவலி எல்லாம் சொல்லும்போது நான் என்ன சொல்லுவேன்னா வந்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஏதாச்சும் செலவும் கேட்பாங்க. ஹோட்டல் மேனேஜ் 3 வருஷம் என்ன படிக்க, 4 வருஷம் என்ன படிக்க இருக்குது அப்படி கேட்பாங்க நிறைய பேர். They have so many people have asked. I told that no, hotel management is not just cooking. There are so many things we have to know. This is a whole package actually. When you come out after the degree, if you are coming out, you have all the standard,
We have all the character to become a GM. That's right. Understand? So that is why we have what you call as we have included so many managerial subjects inside the what you call as the BHM or BSc. Yes, ma'am. ஸோ இப்போது ஐ திங்க் ஷெஃப் தான் வந்து ஃபர்ஸ்ட் இல்லைங்களா சார்? ஸோ அதுலேருந்து அப்படியே எங்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா எங்களுக்கு தெரிஞ்சது ஷெஃப் தான். அதுக்கு மேலேன்னு கேட்டிங்கன்னா ஹெச்ஆர் சொல்லுவோம். வேறு நீங்கள் என்னென்ன சொல்லுவீங்க ஆக்சுவலாக? நோ மேம், ஆக்சுவலாக அது அப்படி இல்லை மேம். ஆக்சுவலாக ஸோ ஒரு ஹோட்டலில் வந்து தி இன்சார்ஜ் ஆர் தி what you call as the head of the hotel is GM actually. GM. So GM's under வந்து there are so many managers like which we already discussed, like we have a front office manager, Yes. F&B service manager. Okay, so we have a housekeeping executive housekeeper, we used to call us housekeeping manager. Okay. And also we have chef. Chef. So these are the four main course Major. departments actually Major. inside a hotel. So but every department has their own hierarchy, ma'am. Their own hierarchy. According to their According to the field. So simply you can't become a manager simply like that. Yes. So you have to work. We have to work as a what you call as. For example, if you are working in a service department, we have to work as a supervisor first, or executive first for some time. Okay. Then after that, we have to become what you will get a promotion. Then you will become assistant manager. Then we will become manager. That's what the hierarchy says. Okay. Same like that in even chefs also. Chefs also what you call as there are something like a commie. They used to call it commie 3, 2, 1. Then chef the CDP used to call. Then we will become sous chef. Then we will become a chef. Then after after chef also we become a corporate chef. Maybe some brand hotels they will be having 4 or 5 hotels. So they will what you call as they will select one particular chef as a corporate chef. So he will what you call as handle all the what you call as 4 or 5 or 6 hotels like that. Yes, this is actually called as hierarchy. Okay, sir. So based on what you said about hierarchy, I just have a doubt. Like எப்படின்னா இப்போ இந்த மாதிரி ஹைரார்கி இப்போ ஒரு இதுல இருந்து இப்போ ஷெஃப்ல இருந்து நான் அடுத்த போஸ்ட் லைக் என்ன அடுத்த ஒரு இது நான் ப்ரொமோட் ஆகணும் அப்படின்னா லைக் எக்ஸாம் பேஸ்டா நீங்க கொண்டு போவீங்களா இல்ல இஸ் இட் லைக் பேஸ்ட் ஆன் த சர்வீஸ் ஆர் சம்திங் லைக் தட்? No, ma'am. ஆர் பேஸ்ட் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த நாலேஜ் இன் தி ஃபீல்ட் அந்த மாதிரி? Hotel industry it won't work like that, ma'am. Okay. It won't work like that. Hotel industry mostly 90% is purely based on your experience and your talent. So the promotions are not based on examinations. No, not just. But some hotels they used to have some exams also. That's all. But just for sake of exams they are doing. But purely depends on your what you call as your talent and The experience. caliber, the potentiality, Yes, exactly. and the experience that a person has. Experience speaks, man. Yeah. In hotel industry, experience only speaks more. So scarcely you do have Yes. examinations too. Very rarely. Some hotels they are doing it, but just for sake of doing it, because if all are talented, something they have to choose. Somehow they have to choose, right? Yeah, okay. Because of that, maybe they are keeping their Just for the sake of shortlisting yes, people. Yes. Yeah, okay. But actually, in hotels, in each whichever the department, they purely depends on your caliber and experience. Yes. It's quite interesting actually. இப்போ நெக்ஸ்ட் இப்போ பார்த்தோம்னா இப்போ டூரிசம் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த டூரிசம் அப்படின்னு பார்த்தோம்னா ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டோட தான் மோஸ்ட்லி கனெக்ட் ஆகுது. ஏன்னா எல்லா இப்போ டூர் போகிறோம், அங்கே ஒரு ஹோட்டல் போகிறோம், ஸோ அங்கே ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஆளுங்க தான் அங்கே இருக்கிறாங்க. ஸோ எப்படினாலும் டூரிசம் இஸ் கனெக்டட் வித் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். ஸோ இதை பற்றி யூ நீட் டு கிவ் சம் இன்சைட்ஸ் ஃபார் த பீப்புள். Sure, ma'am, sure. Ma'am, the tourism industry and hotel industry is interconnected, ma'am. It's purely interconnected. Without the hotel industry, the tourism can't work, and without tourism also, it's very difficult for the hotel industry to work. So both are interrelated, as you said. But thing is, some of the countries actually, for example, Dubai and all, it purely depends on tourism. You know that, right? So அந்த மாதிரி கண்ட்ரியில் வந்து you know that the hotel industry is booming like anything. So because of tourism industry, hotel industry is booming in India also. Wherever you go, all over the world, it is booming like anything. Okay, so both are interrelated, and also ma'am, you know that because and also it plays a very important role in GDPs of any country. You can tell that. But tourism plays a very important role even in India also. Yes, of course. Yes, ma'am.
So, okay, sir. So that was nice to hear. And now, ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் உங்ககிட்ட ஒரு கொஷன் கேட்டுக்கிறேன். ஸோ இப்போ வந்து நீங்கள் சொன்னதை வச்சு லைக் ஒரு வாஸ்ட் நாலேஜ் கிடச்சிருக்கு. ஒரு ஸ்டூடெண்ட் இப்போது இந்த மாதிரி ஒரு யுனிக்கான ஒரு ஃபீல்டு எடுக்கணும் படிக்கணும் அப்படின்னா அவங்களோட பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படி இருக்கும்? ஏன்னா ஒரு எஜுகேஷன் வந்து நம்ம படிக்கிறோம், அவ்வளோ ஃபீஸ் பே பண்ணுறோம், எல்லாம் பண்ணுறோம். ஸோ பிளேஸ்மெண்ட்டு கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ் யோசிப்பாங்க. ஸோ பிளேஸ்மெண்ட் பற்றி ப்ளீஸ். Yeah. As we said before, ma'am, the hospitality industry, the hotel industry, actually, the most of the boys who have actually studied hotel management actually goes to hotel now. Which I told you, right? There are 4 departments. The boys will go and work in the departments like they can work in the front office, housekeeping, kitchen, or even in service also. So apart from hotel, there are so many opportunities for a hospitality student. I can tell you, they can work in a tourism department. The TTDC, right? TTDC, right? TTDC is a tourism could you department. please explain for Sure. Tourism is TTDC is nothing but Tamil Nadu Tourism Development Corporation, man. That actually they have a huge chain of hotels in almost all the cities, all over India. I'm telling you, all over India it is called as ITDC, Indian Development Corporation. Indian Tourism Development Corporation. That same thing for Tamil Nadu we used to call TTDC. Same like that in every state they will be having TTDC, KTDC like that. So in the ella state they will be having a separate group of hotels, chain of hotels. Apart from that, there are so many restaurants they will be running. So in the apart from this thing, we can even get jobs in the cruise lines. And also not just in cruise, even IRCTC we can get. So all these places actually you can get into a job very easily. Okay, sir. So placement அதை பற்றி நம்ம பேசினோம். That was interesting. But இப்போ காலேஜில் பிள்ளைங்க படிக்கணும் அப்படின்னு சொல்லி வரும்போது அவங்களுக்கு என்ன மாதிரி நீங்கள் எப்படி கோச் பண்ணுறீங்க, எப்படி கொண்டு போவீங்க, எந்த மாதிரி அவங்கள வந்து நீங்கள் கொண்டு போவீங்க, கோர்ஸ் எந்த மாதிரி இருக்கும்? Yes. Like as we said before, ma'am, actually when படிச்சிருக்கும்போது they will go for training, ma'am. 3 months training is actually compulsory for hotel. Annai Fatima College of Arts and Scienceல வந்து படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நாங்க வந்து 3 months training வந்து even not just in India, ma'am, we are sending them abroad training, international internship we are sending to Singapore. That is also free of cost. The students doesn't have to pay anything. They will go as free, and they will get around 50K stipend as well per month. They will work there for 3 months. This is actually a unique thing which are doing it here in our college. Apart from that, even in India also we will organize so many internships as well, like in Taj, Oberoi, ITC, and all small big branded hotels we used to send. So these are trainings, ma'am. Apart from this, after the course, the placements like what we'll give is actually like even we used to place in Netherlands also, ma'am. That is also, again I'm telling you, it's free of cost. Students doesn't have to pay anything, not even for the visa. They can go like that. And also not just in Netherlands, and we have started sending so many other European countries also. So apart from India, we are sending so many students to international placements also we are doing it. So it seems to be a very adding advantage that for your department. Exactly. That is like you have tie-up with international countries. Exactly. So that's a very like amazing thing. Ma'am, not only that, ma'am, even our students actually, they have been the hospitality partners for the FIFA World Cup, ma'am. It has been happened in Qatar. Okay. Our students actually, more than 100 students actually, they participated in FIFA World Cup. Okay. It is a very prestigious thing. From this part of the country, we can tell this part of Tamil Nadu, only our college actually has been participated. From southern side. Even I have gone with my students, around 100 students. Around 100 students actually we took for the something like an hospitality partners we used to tell. Apart from that, I forgot to tell about the cruise lines also. So cruise lines, which that is a very interesting job for students.
and they will get what you call as a good salary for that also, and for that also we will assist them to get the jobs. Yes. Okay, sir. That's really amazing, sir. So, hotel management, apart from cookery, apart from preparing dishes, so you told everything, which because we didn't truly expect that these many things available in hotel management. Yes, ma'am. Yes, ma'am. ஏன்னா இப்போ கேட்குற எனக்கு இன்டர்வியூ பண்ணும்போது எனக்கே வந்து ரொம்ப லைக் மோட்டிவேட்டிங்காக இருக்குது. ஒருவேளை நான் இங்கிலீஷ் லிட்டரேச்சர் நீங்கள் படிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஃபைன், பட் இட்ஸ் டூ லேட். பட் ஐ ஆக்சுவலி அட்வைஸ் பீப்புள் who are watching this to please motivate your children to join in this hotel management. Thank you, ma'am. Thanks a lot. Thanks a lot. Thank you. So far we have seen Professor Balraj here. ஸோ அவரை நம்ம இப்போ பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அவரை பார்த்துட்டு அவர் எந்த மாதிரி எல்லாம் வந்து மோட்டிவேட் ஆகி எந்த மாதிரிலாம் அந்த மாதிரி ஃபீல்டுக்குள்ளெல்லாம் ஒரு யூனிக்கான ஃபீல்டுக்குள்ளே உள்ள நுழைஞ்சு எந்த அளவுக்கு அவர் வந்து அச்சீவ் பண்ணியிருக்காரு, எந்த அளவுக்கு நமக்கு இன்சைட்ஸ்லாம் கொடுத்தாரு, எல்லாமே நம்ம கூட ஷேர் பண்ணார். ஸோ ஒரு சர்ப்ரைசிங்கான ஒரு விஷயம் இருக்குது. நம்ம நினச்சிட்டு இருக்கோம் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஜென்ஸ் தான். நம்ம கூட இப்போ இருக்கிறது சர்ப்ரைசிங்காக பார்த்தோன்னா ஒரு ஹைலி பொட்டென்ஷியலான ஒரு சூப்பர் உமன் ப்ரொஃபஸர். ஷீ இஸ் none other than ப்ரொஃபஸர் சீமாட்டி. அவங்களை இப்போ பார்த்துருவோம். லேடிஸ் எந்த மாதிரி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் எடுத்து அவங்க எந்த மாதிரி அச்சீவ்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத அவங்க மூலமாக தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். வணக்கம் மேம். மேம் ஆக்சுவலி வந்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் பற்றி நாங்கள் இப்போ பேசிகிட்டு இருக்கோம். ப்ரொஃபஸர் பால்ராஜ் கூட இப்போ நல்ல ஒரு டாக் போனது. நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்னா வந்து ஜென்ஸ் தான் அப்படின்ட்டு அப்படி தான் நினச்சிட்டு இருக்கோம். ஏன்னா யூஸ்வலாக வந்து பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் நாங்கள் ஷெஃபெல்லாம் ஆம்பளையாகவே பார்த்து நாங்கள் பழகிட்டோம். ஸோ பட் இதில் உங்களை மாதிரி லேடி சூப்பர் ஸ்டார்ஸும் உள்ளே இருக்காங்கன்றது எனக்கும் இப்போ தெரியுது, இங்கே இருக்கிற எங்கள் மக்களுக்கும் இப்போ தெரியுது. ஸோ உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன மாதிரி, லேடிஸ்க்கு என்ன மாதிரியான ஒரு நல்ல எக்ஸ்போஜர் இங்கே கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் மேம். Okay ma'am. First of all, I am Vigneshwara Seemati. I hail from a very rural village. ஓப்பனாக சொல்லணுன்னா இப்போ ரொம்ப கிராமமான ஒரு புறத்துலேருந்து தான் நான் வந்தேன். ஸோ when I started taking BSc ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், எல்லாருமே கேட்டாங்க சமையலுக்கு ஒரு படிப்பா, அதுவும் ஒரு பொண்ணு போய் படிக்கணுமா, ஏன் அம்மா அப்பா கிட்ட கற்றுக்கக்கூடாதா? ஸோ அப்படி நிறைய ஃப்ளாஸ் சொன்னாங்க. பட் ஐ வாண்ட் டு சக்சீட் இன் திஸ் ஃபீல்ட். மேம் ஃபீமேல்ஸ் வந்து இந்த ஃபீல்டில் ரொம்ப கம்மி. பட் ஆனால் நீங்கள் சக்ஸஸ் கிராஃபில் பார்த்தீங்கன்னா ஒரு மெயில் வந்து ஒரு லேடரில் ஒரு 2 steps or 3 steps எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி இஃப் த லேடி இஸ் பேஷனேட் enough she can climb the ladder லைக் ஒரு 3 steps of 1 ஸ்டெப்பாகவே அவங்களால எடுக்க முடியும். அண்ட் மோர் ஓவர் கம்பேரிங் வித் அதர் ஃபீல்ட்ஸ் ஐ ஃபீல் வெரி செக்யூர்ட் இன் ஹோட்டல் இண்டஸ்ட்ரி. பிகாஸ் நாட் லைக் அதர் இண்டஸ்ட்ரி உங்களுக்கு வந்து இதில் வந்து safety is first for female candidates as well as employees. Because leading star hotels பார்த்தீங்கன்னா தாஜா இருக்கலாம், ஒப்ரோயா இருக்கலாம், ஐடிசி குரூப் ஆஃப் ஹோட்டல்ஸாக இருக்கலாம், everyone they are highly particular about the women's safety. Of course. And they are having so many committees and councils to handle this kind of problems. And safety in பார்த்தீங்கன்னா when I'm working I have a pick up and drop which is similar to an IT sector. Of course. So என்னோட ஷிஃப்ட் முடிஞ்ச உடனே the security will pick me up from the hotel and he will drop me. Meanwhile என்னை ட்ராப் பண்ணுறப்ப he will wait and check whether I have entered the house and my mom or the dad whoever he is taking care of அவங்க வந்து என்னை பிக் பண்ணிட்டாங்கன்னா பண்ணியிருக்காங்களாங்கிறத செக் பண்ணிட்டு தான் போகும். ஸோ அந்த அளவுக்கு சேஃப்டியான ஃபீல். லேடிஸ்க்கு இந்த ஃபீல்டில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு மேம். நாட் ஓன்லி இன் ஃப்ரண்ட் ஆஃபீஸ். நார்மலாக ஹோட்டல் இண்டஸ்ட்ரினா ஃப்ரண்ட் ஆஃபீஸ்னு சொல்லுவாங்க, கேர்ள்ஸ் ஃபார் கேர்ள்ஸ். ஆமாம், நாங்கள் யூஸ்வலாக வணக்கம் போட்டு ரிசப்ஷனிஸ்டாக தான் பார்த்துருக்கோம். பட் ஈவன் nowadays if you are going to a hotel you can see lots of lady chefs. லேடி ஷெஃப்ஸ் மட்டும் இல்லை, GM would be a lady, GM ஆகலாம். if you have to have that passion, that's it. அவ்வளோதான். கம்பேரிங் வித் ஆல் த அதர் ஃபீல்ட்ஸ் நான் ஓப்பனாகவே சொல்கிறேன் ஐ ஃபீல் மோர் செக்யூர் இன் மை ப்ரொஃபஷன். ஓகே ஓகே மேம். ஸோ இப்போது லேடிஸ் அப்படின்னு சொல்லி வரும்போது லைக் எப்படி நமக்கு வந்து எப்படி என்ன மாதிரியான இம்பார்ட்டன்ஸ் அந்த இதெல்லாம் வந்து இருக்கும் அப்படின்றத யூஸ்வலாக எல்லாரும் கேட்குற ஒரு கொஸ்டின் தான். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டார் ஹோட்டல்ஸ்லையுமே 33% has been reserved for the female candidates. எல்லா டிபார்ட்மெண்ட்லேயுமே 33% வந்து ஃபீமேல்ஸை கண்டிப்பாக எம்ப்ளாய் பண்ணணும்னு சொல்லி எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்லேயுமே they were strictly following it. Not only 33, if you go to front office அங்கெல்லாம் போனீங்கன்னா more than 90% of females. And also in F&B service department அங்கே வந்து more than 70% of females.
ஸோ இந்த அளவுக்கு இப்போ நல்ல growth இருக்கு லேடிஸ் கம்பேரிங் வித் லைக் ஒரு 10 years பேக் வந்து இட்ஸ் நாட் லைக் டியூ டு இக்னரன்ஸ் நிறைய பேர் வந்து ஸ்டெப் அப் ஆகல இந்த ஃபீல்டுக்குள்ள இப்போ நிறைய பேர் வந்து ஓகே திஸ் இஸ் அகெயின் அ ப்ரொஃபஷனல் ஃபீல்ட் கம்பேரிங் வித் இன்ஜினியரிங் அண்ட் மெடிசன் இட்ஸ் அ ப்ரொஃபஷனல் ஃபீல்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய லேடிஸ் they started coming up especially girls nowadays girls they had a high professional passion towards it. ஸோ சேஃப்டி சொன்னீங்க, ஸோ இம்பார்ட்டன்ஸ் இருக்கு விமென்க்கு அப்படின்னும் சொன்னீங்க. ஸோ இதெல்லாம் தாண்டி லைக் லேடிஸ்க்கு அப்படின்னு வரும்போது யூனிக்னஸ். ஸோ வாட் யூ மீன் பை யூனிக்னஸ்? ஏன்னா இப்போ லேடிஸ்க்குன்னு பார்க்கும்போது யுனிக்காக நாங்கள் இந்த 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 ப்ரொஃபஷனுக்குள்ளே நாங்கள் போகணும், எங்களுக்குன்னு இருக்கிற யூனிக்னஸ் அப்படிங்கிறதுனா நீங்கள் என்ன மேம் சொல்லுவீங்க? மேம் த திங் இஸ் லைக் நான் இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஃபீல்டில் முன்னாடி நிறைய லேடிஸ் சூஸ் பண்ணேன். நவ் தே ஆர் ஆல் கம்மிங் அப். ஸோ இஃப் யூ ஆர் டூயிங் சம்திங் விச் இஸ் நாட் பை த ரெகுலர் வே, இப்போ ஒரு கின்னஸ் ரெக்கார்டோ ஏதோ ஒன்று நீங்கள் வந்து ட்ரை பண்ணுறீங்கன்னா யூ வில் பி எஸ்டாப்ளிஷ்ட் இன் எவ்ரி மீடியா. தட்ஸ் அ யூனிக்னஸ். ஏன்னா நோபடி ஹேஸ் கம், லேடி ஷெஃப்ஸோ யாருமே இன்னும் ரொம்ப வந்து வரல. அப்படிங்கிறப்ப இஃப் யூ பேஷனேட் எனஃப், ஸோ உங்களோட ஒர்க் வில் பி ரெகக்னைஸ்ட் இமீடியட்லி. அதுக்கு வந்து ஒரு குட் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா, எங்கள் காலேஜ்லேயே பார்த்தீங்கன்னா மோர் தென் 50 ஸ்டூடெண்ட்ஸ் தே ஹவ் கவுன் டு சிங்கப்பூர், male students. But we got one girl. She has set the record of our college that she is the first girl to do her international internship. It's free of cost. Free of cost. So பாத்தீங்கன்னா ஒரு 50 students போனதுல they are all our students. But the history was set by a girl. Because she is the first girl to do her international internship. So on the mari they have been getting lots of opportunities to create history. Okay, ma'am. Okay, so this is not only essential for boys, but also, of course, it's a very like an outstanding field even for girls. So why don't you girls try to join in this hotel management and rock, show your potentiality, go to international trips, enjoy your life. Thank you, and thank you, ma'am. Thank you.